ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான பருப்பு வடை எப்படி கடைகளெல்லாம் என்னென்ன ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வடை ரெசிபி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அடிக்கடி இந்த வடை ரெசிபியை செய்வீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இந்த வடையை கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பில் தான் செய்வாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள துவரம் பருப்பு, அந்த பருப்பை வச்சு இன்றைக்கி நான் இந்த வடை ரெசிபி செஞ்சுருக்கேன். நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் இப்போ ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல அந்த துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் கம்மியான குவான்டிட்டியில் வேணுன்றக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வடை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பருப்பு சேர்த்துக்கலாம். இதை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு 4 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்தா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். இப்போ இதை கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சம் ஒரு கை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா முழுசையும் அரைக்க வேணாம், மிச்சத்தை கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் முழுசு கொஞ்சம் பாதியாக இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். இது கூட 3 பல் பூண்டு, 2 கார மிளகா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றியாச்சு. இப்போ நம்ம அரைக்காமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு முழுசாக வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவைப்படனாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கார மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 2 கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நான் இப்போ சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சோம்பு தேவைனாலும் நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிக்க தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் இதை எப்படி உருண்டை பிடிக்கிறேன்றது சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சமாக மாவு எடுத்து பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி அமுக்கிட்டு ஓரங்களில் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெயில் போட்டுடலாம். அடுத்து இன்னொன்று எடுத்து போட்டுடலாம். இப்படி உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்தில் எத்தனை போட முடியுமோ அத்தனை சேர்த்து போட்டுக்கலாம். நான் வச்சுருக்க மண்சட்டியில் 2 தான் போட முடியும், அதனால் 2 போட்டிருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்க பருப்பு வேகும். அப்பப்போ இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அது கூட வடை சீக்கிரமாகவே வேகாது. அதுக்காக தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தயாராகிடுச்சு வடை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு வடை. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. நம்ம துவரம் பருப்பில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றது இது யாருக்குமே தெரியாது. எல்லோரும் நம்ம கடலைப்பருப்பில் தான் வடை செஞ்சுருக்கோன்னு சொல்லி நினப்பாங்க. இப்போ மீதம் இருக்கிறதையும் அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டு போட்டு எடுத்துக்கோங்க. முன்னையும் பின்னையும் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பில் செய்கிறது அதிகமாக எண்ணெயுமே குடிக்காது. நல்லா கிரிப்ஸாக மொறுன்னு இருக்கும். ரொம்ப கிரிப்ஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்மளோட வடை ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு தடவை இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு செய்கிறதுக்கு தோணும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.